ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி அரைச்சி வச்சு நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு நிறைய வெரைட்டியாக செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் புளி, கொஞ்சம் சீரகம், அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் செம்ம காரம். இப்போ 12 மிளகா போடுவேன். இன்றைக்கி 4 மிளகா தான் போட்டிருக்கேன்னா அப்போ எவ்வளோ காரமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் வந்து இன்றைக்கி பல்லாரி போட்டிருக்கேன். 2 பல்லாரி கட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து மல்லித்தூள், இது 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பட்டு போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்தலாம் அந்த மீன் குழம்ப. அவ்வளோதான். இது வந்து மீன் வறுத்த எண்ணெய். இந்த பாத்திரம் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டில் எல்லாருமே இப்படி தான் வச்சுருப்போம். ஆனால் வீடியோஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் புதுசாக அந்த மாதிரி வீடியோஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எடுப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ள மாதிரியே செய்வோமே. இப்போ வந்து வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை போட்டோன்னே அவ்வளோ வாசனை வரும், அந்த மீன் குழம்பு வாசனை. வெங்காயம் கொஞ்சம் ஒரு பொன்னிறத்துக்கும் கொஞ்சம் மேலவே நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் மீனில் ஏற்கனவே உப்பும் மிளகாத்தூளும் போட்டு ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீன் குழம்பு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்போதே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தக்காளி போட மறந்துட்டேன். மீன் போட்டதுக்கப்புறம் தான் நான் போடவே செஞ்சேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. இந்த மசாலா கூடவே அந்த தக்காளி வெந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த தக்காளி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 10 மீன் எடுத்திருக்கேன். சால மீனில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். நம்ம மசாலா ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி போடாததுனால இப்போ நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு, சூப்பராகிடுச்சு பாருங்கள். மீன் கூட ஒரு மீன் உடையலை, சூப்பராக வந்திருக்கு. மீன் போட்டு நீங்கள் கிளறி விடாதீங்க, எல்லாருக்குமே தெரியும் தான் இது. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க.